ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது? ஆடிப்பெருக்கின் வரலாறு முக்கியத்துவம் பற்றி காணலாம் வாங்க. தமிழர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக ஆடிப்பெருக்கு உள்ளது. காலங்காலமாக ஆடிப்பெருக்கு திருநாளை கொண்டாடப்படுகிறது. இயற்கையின் வளத்தை பெருகுவதற்காகவே இத்திருநாளை கொண்டாடப்படுகிறது. செழிப்பான விளைச்சலுக்கு தேவையான நீர் கிடைத்திட வேண்டி நீர் தேவதைகள் ஆடிப்பெருக்கின் தினத்தில் மக்களால் வழிபடப்படுகிறார்கள். ஆடிப்பெருக்கு கொண்டாட்டங்களில் முக்கியத்துவத்தையும் அதனுடன் தொடர்புடைய சடங்குகளையும் புரிந்து கொள்வது அவசியமாகும். ஆடிப்பெருக்கு என்பது ஆறுகளையும் உயிரூட்டும் சக்தியான நீரையும் வழிபடும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய தமிழ் திருவிழாவாகும். பெருக்கு என்ற சொல் உயர்தல் அல்லது நிறைந்து வழிதல் என்பதை குறிக்கிறது. இது பருவமழை காலத்தில் ஆறுகளில் நீர்மட்டம் உயர்வதை குறிப்பிடப்படுகிறது. வரலாறு ரீதியாக இந்த திருவிழா ஒரு செழிப்பான விவசாய பருவத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக அமைந்திருந்தது. விவசாயிகள் நல்ல மழைப்பொழிவு, வளமான நிலம் மற்றும் சிறந்த விளைச்சலுக்காக வேண்டிக் கொண்டனர். அதே வேளையில் குடும்பங்கள் இயற்கையின் அருட்கொடைகளுக்கு தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டன. இன்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வீடுகள், கோயில்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் ஆடிப்பெருக்கு மிகுந்த பக்தியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆறுகள் வாழ்வை வளர்த்து சமூகங்களை தாங்கி நிற்கும் தெய்வீக சக்தியாக போற்றப்படுகிறது. ஆடிப்பெருக்கு என்பது இந்த புனித நீருக்கு நன்றி செலுத்தி தொடர்ச்சியான செழிப்புக்காக பிரார்த்தனைகள் செய்யும் ஒரு நாளாகும். இந்த பண்டிகை புதிய தொடக்கங்களையும் குறிக்கிறது. பல குடும்பங்கள் இந்த புனிதமான நாளை தேர்ந்தெடுத்து புதிய முயற்சிகளையும் தொடங்கவும், நகைகள் வாங்கவும், கல்வி பயணத்தை தொடங்கவும் அல்லது வரவிருக்கும் மாதங்களுக்கான ஆசீர்வாதங்களையும் பெற சிறப்பு பூஜைகளை செய்யவும் செய்கின்றன. தமிழ் நாட்காட்டியின்படி தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை ஆடிப்பெருக்காகும். இது ஆடி மாதத்தில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயர்வதை கொண்டாடும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இக்காலத்தில் விவசாய பணிகளை மேற்கொள்ளவும் இயற்கைக்கு, குறிப்பாக காவேரி ஆற்றுக்கு தாங்கள் நன்றியை தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மக்கள் இயற்கையை அம்மன் வடிவில் வழிபடுவதோடு காவேரி ஆற்றிற்கும் தாங்கள் நன்றியை தெரிவிக்கின்றனர். கருணை, அமைதி மற்றும் செழிப்பை வாரி வழங்கும் இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாளாக இந்த ஆடிப்பெருக்கு உள்ளது. மேலும் இப்பண்டிகை சார்ந்த சடங்குகள் முக்கியமாக பெண்களால் மேற்கொள்ளப்படுகின்றன என்பது பெண்களுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒற்றுமையை இது போற்றுகிறது. இந்த திருமணங்களில் தாலி பிரித்தல் என்னும் முக்கிய சடங்கிற்கு மிகவும் உகந்த நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. திருமணத்தின் போது மணமகன் மணமகளுக்கு மஞ்சள் கயிறை கட்டுவார். இந்த கயிறு திருமணத்தின் அடையாளமாக திகழ்கிறது. திருமணம் முடிந்து சிறிது காலம் சென்ற பிறகு ஒரு நல்ல நாளில் அந்த கயிறு தங்கச் சங்கிலியாக மாற்றப்படும். இதுதான் தாலி பிரித்தல் என்று அழைப்பார்கள். இத்தகைய மங்களகரமான சடங்குகளை செய்வதற்கு ஆடிப்பெருக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நன்னாளில் புதுமண தம்பதிகள் இச்சடங்குகளை கோவில்கள் அல்லது தங்கள் வீட்டிலேயே செய்யலாம். ஆடிப்பெருக்கு விழாவின் போது திருமணமாகாத பெண்கள் அவர்களின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள திருமணமான பெண்களுடன் இணைந்து வழிபாடுகளையும் பூஜைகளையும் மேற்கொள்கின்றனர். திருமணமான ஆண்கள் தாங்கள் மாமனார் வீட்டிற்கு அழைக்கப்பட்டு அவர்களுக்கு புதிய ஆடைகள் வழங்கப்பட்டு விருந்து வைக்கப்படுகின்றன. திருமணமான பெண்கள் ஆடிப்பெருக்கு முன்னதாகவே தாங்கள் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று அங்கு ஒரு மாதம் தங்குவார்கள். ஆடிப்பெருக்கு முடிந்த மறுநாள் அவர்கள் தாங்கள் கணவருடன் திரும்பி வருவார்கள். இந்த நன்னாளில் பொதுவாக பெண்களின் பல வகையான சாத வகைகளை தயாரித்து அவற்றை காவேரி ஆற்றுக்கு அர்ப்பணிப்பார்கள். மேலும் இதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.